வெல்கம் டு சினிமா விஷன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா, தேசிங் பெரியசாமி. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இன்னமும் படம் பண்ணாம ரொம்ப வருஷமா ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. தேசிங் பெரியசாமி அவரோட அடுத்த படமா பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் பிலிம் தான் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்ன்றதால அந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோ நடிச்சாதான் அந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டா இருக்குன்றதுனால ரஜினி சார் கிட்ட அந்த கதையை அப்ரோச் பண்ணியிருக்காருங்க. கதையெல்லாம் கேட்ட ரஜினி சார், கதையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால இந்த படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டதுனால, சிம்பு சார் கிட்ட கதைய சொல்லி ஓகே பண்ணிட்டு, சிம்பு சார வச்சு படத்த ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தா, படம் மூவே ஆவலங்க. அதனால அவரு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தவரு, இப்போ பார்த்தீங்கன்னா, அஜித் சார் கிட்ட அந்த கதைய சொன்னதாவும், அஜித் சார் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அஜித் சார் இப்ப ரேஸ்க்கு போறதுனால, அந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த படத்தோட அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இப்போதைக்கு. தேசிங் பெரியசாமி அண்ட் அஜித் இந்த காம்போவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.